வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, நடிகை ராதிகா தேர்தல் நின்று தோல்வி அடைந்ததுனால தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா? சோசியல் மீடியாவில் வதந்திகள் பரவிட்டு வருது. வாங்க என்ன செய்தி என்ன தகவல்னு இந்த வீடியோல பார்க்கலாம். எல்லா போர்களும் ஜெயிப்பதற்கு அல்ல, தோல்வி அடைந்த ராதிகா சரத்குமார் மனமுடைந்த பதிவு. அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்லமிக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் ராதிகா சரத்குமார் போட்டியிட்டாங்க. நேற்று எண்ணிக்கை நடைபெற்ற நிலையில தோல்வியடைந்த ராதிகா சரத்குமார் தனது எக்ஸ் தளத்துல மனமுடைந்து உருக்கமான பதிவு ஒன்று போட்டிருக்காங்க. இந்த பதிவினை பார்த்த பலருமே அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு வராங்க. சமத்துவ மக்கள் கட்சி என்ற பெயரில் தனி கட்சி நடத்தி வந்த சரத்குமார் கட்சியை கலைத்துவிட்டு பாஜகவில் இணைந்தார். இதையடுத்து விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் தற்போதைய எம்பி மாணிக்கம் தாகூர் மீண்டும் போட்டியிட்டு, தேமுதிக சார்பில் விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரனுக்கு, பாஜக சார்பில் நடிகை ராதிகா ஆகியோரை போட்டியிட்டாங்க. இந்த போட்டியில பாத்தீங்கன்னா நம்ம விஜய பிரபாகரன் ஏப்ரல் 19 பதிவான வாக்கு நேற்று எண்ணப்பட்டது. விருதுநகர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாணிக்கம் தாகூர் வெற்றி பெற்றார். அவருக்கு 3,85,256 வாக்குகளும் கிடைத்தது. வெறும் 4,379 வாக்குகள் வித்தியாசத்தில் கேப்டன் விஜயகாந்த் மகன் விஜய பிரபாகரன் தோல்வியடைந்தார். மூன்றாவது இடத்தை ராதிகா சரத்குமார் பெற்றாங்க. அவருக்கு 1,60,271 வாக்குகள் கிடைத்தது. காலையில வாக்குப்பதிவு தொடங்கிய போது விஜய் பிரபாகரன் முன்னிலை இருந்தார். அவர் நிச்சயம் வெற்றி பெறுவார் என்று அனைவருமே எதிர்பார்த்த நிலையில அவர் தோல்வியடைந்துள்ளார். தேர்தலில் தோல்வியடைந்த ராதிகா அதை பாசிட்டிவாக எடுத்துக்கொண்டு தனது எக்ஸ் தள பக்கத்தில் ஒரு பதிவினை ஷேர் செய்திருக்காங்க. அதுல, எனது அரசியல் பயணத்தில் நான் முதன்முறையாக விருதுநகர் பாராளுமன்ற தேர்தல் 2024 பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு தேர்தலில் களம் கண்டதில் எனக்கு ஆதரவாக வாக்களித்த அனைத்து வாக்காளர் பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். விருதுநகர் தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட போது தெரிவித்தது போல மக்களுக்கான எனது செயல்படும் சமூக பணிகளும் மக்கள் நல பணியும் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று பதிவிட்டிருக்காங்க ராதிகா சரத்குமார் அவங்க. நடிகை ராதிகா சரத்குமார் பாத்தீங்கன்னா மற்றொரு பதிவுல தன் காதல் கணவர் சரத்குமாருடன் சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படத்தையும் பகிர்ந்து, எல்லா போர்களும் ஜெயிப்பதற்காக அல்ல, சில போர்கள் இந்த உலகத்திற்கு யாரோ ஒருவர் போர்க்களத்தில் இருந்தார் என சொல்லத்தான். உங்கள் அன்புக்கும் நன்றி என உருக்கமாக பதிவிட்டிருந்தார். அந்த பதிவினை பார்த்த ரசிகர்கள் அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் சோசியல் மீடியாவில் நிறைய வதந்திகளை பரப்பிட்டு வராங்க. ராதிகா பாத்தீங்கன்னா போட்டியில தோல்வி அடைந்தனால இப்போது அவங்க தற்கொலை செய்து கொண்டதாக ஒரு தவறான ஒரு செய்தியை பரப்பியதற்கும் தக்க பதிலடி கொடுக்கும் விதமாக இவங்க தன்னோட கணவருடன் இருக்க புகைப்படத்தை வெளியிட்டு அதற்கு வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. நன்றி, வணக்கம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.